ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேஷ்யூ நட் வச்சு ரைஸ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையானது தண்ணி, இதில் வந்து சால்ட் போட்டுக்கணும். இதுக்கு வந்து ஆயில் பார்த்திங்கனாக்கா வெஜிடபிள் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஏற்கனவே நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும், உதிராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். சாதாரண வாட்ரு போட்டு அலசிட்டு வச்சுக்கணும். திரும்ப வந்து ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா குடமிளகா வச்சுருக்கேன், ஆனியன், கேபேஜ், கேரட், பீன்ஸ். இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தான் மெயினாக வேணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கேபேஜ் எடுத்து போட்டுக்கலாம். ஆனியன், இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு எல்லாமே போட்டு நல்லா ஆஃபாக நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் இருக்காது. ஆஃப் குக்கிங் தான் இதில் பண்ணணும். இதுலேயும் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. சால்ட்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். திக்னஸ்ஸாக இருக்கும். இது எனக்கு லைட்டாக தான் இருந்துச்சு, அதனால் ஒரு 5 சொட்டு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டேன். இல்லைன்னா ப்ரௌன் கலராக தெரியும், ரொம்ப ப்ரௌனாக தெரியும். இப்போ நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் பெப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு போடுறதுக்கு மேலே காரத்துக்கு ஒயிட் பெப்பர். அப்புறம் கடையில் வந்து பேக்கிங்கும் இருக்குது. நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா அந்த பேக்கெட் இருக்குங்களா, அது இருந்தால் கூட ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக தான் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கணும். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் தான் டேஸ்ட்டாக கடை டேஸ்ட் வரும் பசங்க சாப்பிட்றதுக்கு. இது லன்ச் பாக்ஸ் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் நூடுல்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். மசாலா இருந்தது நான் போடலை. அடுத்தது வெண்ணெய் போட்டு நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டேன். முந்திரி பருப்பு போட்டு இதில் போட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சாப்பிடுங்க. கேஷ்யூ நட் நூடுல்ஸ்ன்னு சொல்லி அப்படி தான் அடிக்கடி கேட்குங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோ அடுத்தடுத்து வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.